அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். முதலாவது தகவல் பார்த்தீங்கன்னா, T1 குவைத்துடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சர்வதேச விமான நிலையம், எல்லா பணிகளும் முடிந்து மிகவும் குறுகிய நாட்களில் திறப்பதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கிறது அப்படின்றத உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விடயம் உங்களுக்கே தெரியும், இன்னமும் முருகல் நிலையில் தான் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பிரச்சனை இருக்குது. இன்னமும் முருகல் நிலையில் தான், அதாவது சாதாரணமாக ஓவர் ஹீட்டில் இருக்குது, எந்த நேரத்தில் வேணாலும் வெடிக்கலாம் அப்படின்ற சூழலில் தான் இருக்குது. அதனால தான் அவங்க இப்போதைக்கு வரைக்கும் தங்களுடைய ஃப்ளைட்டுகளை மட்டும் ரன் பண்ணிட்டு, ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணால் இன்டர்நேஷ்னல்லேருந்து ஃப்ளைட்டுங்க வரும், வேறு நாடுகளில் இருந்து. இப்போ யாலங்கா வரும், இண்டிகோ வரும், இந்தியாவுடைய ஃப்ளைட் வரும், வேறு நாடுகளுடைய, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இப்படி வேறு நாடுகளுடைய ஃப்ளைட் வரும். இப்போ இந்த நாடுகளுக்குள்ள, இந்த எல்லைக்குள்ளே ஏதாவது ஒன்று நடக்கும்போது அதனுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது முழு பொறுப்பும் முழு அதுக்குரிய பாதுகாப்புக்குரிய முழு கடமையும் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுடைய சிவில் விமான போக்குவரத்து துறைக்கு வந்துடும். அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பொறுப்புக்கு வந்துடும். இந்த வான் பரப்புக்குள்ள வெளிநாட்டு விமானத்தொண்டுக்கோ அல்லது விமானிக்கோ பயணிக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தால் முழு பொறுப்பும் இந்த நாட்டுடையது. இந்த நாட்டு வான்வெளியில் வச்சு ஏதாவது ஒன்று நடந்தால், அந்த நாட்டு வான்வெளிக்குள்ளே ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அந்த நாட்டுக்குரிய வான்வெளிக்குரிய நாடு தான் பொறுப்பு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ வெளிநாட்டு ஃப்ளைட்டுகளை இங்கே கொண்டு வரும்போது ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய முழு பொறுப்பையும் குவைத்தான் பாரம் எடுக்கணும். அதனால தான் அவங்க இன்னமும் அவங்களுடைய கம்பெனி ஃப்ளைட், அதாவது இது அவங்களுடைய ஃப்ளைட், அவங்களுடைய கம்பெனி, இந்த நாட்டுக்குரியது. அப்போ அதை ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டு ஃப்ளைட்டுகளை இன்னும் உள்ளே இறக்கல. அந்த சூழல் விரைவில் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பணிகள், T1க்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் வெகு வேகமாக நடைபெற்று வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரேடார் சிஸ்டத்தில் மெயினாக பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா T1க்குரிய செக்ஷன் தான் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான தகவல், இப்போதைக்கு குவைத்தில் மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணுறாங்க. மைக்ரோ பிஸ்னஸ், அதாவது சிறு தொழில் முயற்சியாளர்கள் இருக்காங்க, அவங்களுடைய தொழில்களுக்கான ஊக்குவிப்பு முறைமைகள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டாக நான் அந்த காஹுவா சாய் ஊற்றுறதுக்கான மேசை செட்டப் ஒன்று ரெடி பண்ணி அந்த டேபிள் பிஸ்னஸை ரெடி பண்ணதும் எங்களுடைய பாபாவுடைய மகளை வைத்து இந்த மைக்ரோ பிஸ்னஸ் செக்டாருக்குள்ளே தான் வருது. இப்போ அதில் நாங்கள் இப்போ அந்த பொண்ணுடைய பேரில் லைசன்ஸ் எடுத்துருக்கிறோம். அவங்க பேர்லேயே தொழிலாளர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஃப்யூச்சரில் பார்ப்போம், இப்போதைக்கு இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையே. ஸ்டார்ட் அப் பண்ணினதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் லேபர் எடுக்க தேவைப்பட்டால் இன்ஷால்லா அதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஆனால் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஊக்குவிப்பை இன்னும் அதிகரிச்சிருக்கிறாங்க குவைத். இந்த சூழலில் நிறைய பேர், சிலர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், சிலர் பண்ண போகிற பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை மறுபடியும் சிலர் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மைக்ரோ பிஸ்னஸ் செக்டாரில். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பல இடங்களில் இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு மாதம், 2 மாதம், 3 மாதம் நல்லா போகும், சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டல்லாயிரும், சம்பளத்தை குறைச்சிடுவாங்க. பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மைக்ரோ பிஸ்னஸ், அதாவது ஒரு வீட்டு பாபா, ஒரு மாமா சலூன் நடத்துகிறாங்க, ஒரு பாபா கவாஜாய் விற்கிறாங்க, ஒரு மாமா சாப்பாடு சமைச்சு விற்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று இந்த வீட்டில் ஏதாவது இந்த இது இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறது, அதுக்கு அந்த குப்பா, சமோசா, அது மாதிரி சில இந்த நோம்புக்குரிய பொருட்கள், சில நேரங்களில் சில வீடுகளுக்கு பார்ட்டிகளுக்கு தேவையான இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் தயாரித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிஸ்னஸ்கள் இருக்குது மைக்ரோ பிஸ்னஸ் செக்டாரில். பூ செஞ்சு விற்கிறது, கலைப்பணிகள் செய்கிறது, அந்த மாதிரி, அதே மாதிரி தையல் வேலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மைக்ரோ பிஸ்னஸ் செக்டாருக்குள்ளே வரப்போகிறீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா பலருக்குமே, ஏன் திருப்பி உங்களுக்கு இந்த மே மாதம்
இருந்து ஜூன் மாதம் கடைசி வரைக்கும் 2 மாத காலம் அவகாசம் கொடுத்தாங்க அந்த தொழிலேருந்து வேறு தொழிலுக்கு மாறிக்கிறதுக்கு. பலருமே தொழிலை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள முடியாமல், சிலர் வந்து சம்பளம் கொடுக்க முடியாமல் பிரச்சனை பண்ணுறதால நிறைய பேர் ஷூனுக்கு போயிட்டாங்க. ஷூன் மூலம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு பல கம்பெனிகளுக்கு, பல முதலாளிகளுக்கு. இதனால தான் இந்த மைக்ரோ பிஸ்னஸ் செக்டாரில் இருக்கிறவங்க சரி ஓகே அவங்களுடைய தொழிலாளர்களை மாறுறதுக்கு ஒரு ஏற்பாடுகளுக்காவது வழிவகுக்கட்டும் அப்படின்னு அந்த நார்மலாக ப்ரொஜெக்ட் வீசாவில் இருக்கிறவங்க அகலி வீசாவுக்கு மாறுறதுக்குரிய அந்த சான்ஸை பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபயத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் இணைந்து கொடுத்தாங்க. சரியா, இன்ஷா அல்லாஹ் இதே நிலைமை விரைவில் வந்து காதிம் டு ஷூன் மாறுறதுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடுகள் வரலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு. ஃப்ரீலான்ஸ் வீசாக்கே ஒரு எல்லாமே கைகூடி வரும்போது தான் படுபாவிங்க மாறி மாறி குண்டை போட்டுக்கிட்டானுங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், எல்லாமே சரியாக வரும்னு நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி மைக்ரோ பிஸ்னஸ் வீசாக்களுக்கு வாரிங்களாக இருந்தால் ரொம்ப கவனம். இருக்கிறவங்களே தாக்கு பிடிக்க இயலாத நிலைமையில தான் மறுபடியும் இந்த அகலி வீசாக்கு மாறுறதுக்கு இந்த சான்ஸே கவர்மெண்ட்டே கொடுத்துருக்குது. ஏன்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து எல்லோரும் பொறுமையாக செய்ய மாட்டாங்க. இப்போ சில இடங்களில் வந்து இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து இந்த பிஸ்னஸுடைய பார்ட்னர், அந்த பிஸ்னஸோடைய மேனேஜர், அதை நடத்தி கொண்டு போகிறது நான் தான். உங்களுக்கே தெரியும், அரை நாட்களில் வீடியோ போட்டிருப்பேன், சலூன் வீடியோ ஒன்று, என்னோடய பொருள்லாம் வீசுறது. அது வந்து அவங்க ஆன்லைனில் யாராவது ஆர்டர் பண்ணினா அந்த ஆர்டரை புக் பண்ணிவிட்டு இத்தனை மணிக்கு டைம் இருக்குன்னு அப்படிங்க அவங்களுக்கு டைமை கொடுத்து அதை ஷெடியூல் பண்ணுவாங்க. ஷெடியூல் பண்ண பிறகு அந்தந்த டைமுக்கு இந்த பணிப்பெண் அந்த பிலிப்பீனியை வந்து கூட்டிகிட்டு போய் பொருள் இல்லாமல் இழுத்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு பேக்கேஜ் அந்த பெரிய ஜந்தா இருக்குது, அந்த நான் இப்போ வீசினது கருப்பு கலர், அதை ஒரு சைடில் தூக்கி வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் இன்னொரு பேக்கை தூக்கிட்டு மசாஜ் டேபிளில் தூக்கி இப்படி தோளில் பேக் மாதிரி போட்டுக்கிட்டு 3 மாடி 4 மாடி சில நேரங்களில் படிக்கட்டால் ஏறணும், லிஃப்ட் இல்லாத வீடு வரும். அப்படியெல்லாம் சுமந்து கஷ்டப்பட்டு டைமுக்கு கொண்டு போய் கொடுத்து எல்லாம் செஞ்சு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினது நான் தான். என்ன செய்ய, அதெல்லாம் எல்லாம் நாட்டம், இறைவனுடைய நாட்டம், அமைப்பு இல்லை. சரி, அடுத்த பிஸ்னஸ் இன்ஷா அல்லாஹ் டெவலப் ஆகட்டும்னு துவா செய்வோம், பார்ப்போம். அதே மாதிரி பொறுமை இருக்கணும், அதுக்காக எஃபோர்ட் போடணும். தொழிலாளர்களாகி உங்களையும் சொல்கிறேன், தொழில் என்ற ரீதியில் வந்து நம்ம வேலை செய்யும்போது முதலாளியா நம்ம ஏனோதானோ அப்படின்னு இருக்காமல் கொஞ்சம் அதுக்கான எஃபோர்ட்டை நாமளும் போட்டால் தான் முயற்சிகளில் அந்த முதலாளிக்குரிய சன்மானமும் சரியாக கிடைக்கும், அதில் நம்மளுக்கும் பங்குகள் சரியாக கிடைக்கும், சம்பளம் சரியாக கிடைக்கும். பிஸ்னஸ் சரியாக நடந்தால் தான் நம்மளுக்கும் சரியான முறையில் சம்பளம் கிடைக்கும். அது கேட்டால் போல் அனைவரும் நடந்துக்குவாங்க, கவனமாக இருங்க. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃப்ரீலான்ஸ் வீசா சம்மந்தப்பட்ட தகவல்கள் கிடைச்சா விரைவிலேயே காதிம் டு ஷூன் அது சம்மந்தப்பட்ட தகவலும் கிடைக்கணும் அப்படின்னு துவா செய்கிறேன். கிடைச்சா விரைவிலேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், கவனமாக இருங்க. في ظل التحديات الاقتصادية التي فرضتها الأزمات الأخيرة، برزت أهمية دعم المشاريع الصغيرة والمتوسطة كأحد الركائز الأساسية للحفاظ على استقرار الاقتصاد الوطني. هذه مو أول أزمة خلال آخر 10 سنوات، هذه ثاني أزمة احنا نعيشها. أزمة كورونا كانت يعني أزمة قوية جدا، عصفت في المشاريع وأثرت عليهم وغيرت شكل قطاع المشروعات الصغيرة والمتوسطة. هذه الحين ثاني أزمة نمر فيها. الدولة يعني وتحديدا البنك المركزي ما قصروا، وجهوا البنوك التجارية أن يسهلون على المشروعات الصغيرة والمتوسطة اللي اقترضوا من هذه البنوك، بحيث أنه يكون هذا التسهيل بمثابة تقليل من حدة الأزمة والتخفيف عليهم الضغوط المالية اللي قاعدين يعانونها. احنا نعلم أن 90% من الرخص اللي يتم إصدارها هي رخص لشركات صغيرة ومتوسطة، يشكل منهم المتفرغين يعني لعملهم الخاص حوالي 17,000 مبادر، وهي نسبة مهينة. وهذه النسبة يعني استنادا على رؤية الكويت القادمة، هذا العدد الدولة تبي يزيد عشان يخفف عليها عبء الوظائف. العدد هذا يزيد راح يساعدها في دعم الاقتصاد، يعني كخطتهم بدل ما يشكل فقط حوالي 3%، لا يكون لهم دور أكبر في الاقتصاد الكويتي. على الصعيد الاجتماعي تلعب هذه المشاريع دورا بارزا في دعم الأسر والأفراد التي تعتمد على هذه المشاريع، لذلك فدعمها ضرورة ملحة لضمان استدامة النمو الاقتصادي وتعزيز التماسك الاجتماعي. احنا ما نتكلم عن 17,000 متفرغ أو مبادر، احنا نتكلم عن 17,000 عائلة. اليوم هذول المبادرين يعني وراهم عوائل، فبالتالي في هناك تأثير
اجتماعي مثل ما هو في تاثير اقتصادي. فالدعم اللي يعطون الدول لهذا القطاع هو لاجل الحفاظ على هذا القطاع، لان هذا القطاع هو قطاع حيوي، وهو يعتبر من الاعمده الاساسيه والمهمه في اي اقتصاد عالمي. يمكن احنا في الكويت ما يشكل نسبه كبيره، ولكن المفترض وبناء على خطة الدولة في دعم القطاع الخاص وفي الخطط الأخرى المرتبطة في الجانب الاقتصادي، المفروض أن هذا القطاع يتم التركيز عليه بشكل كبير. إذن اليوم المشاريع الصغيرة والمتوسطة هي محرك مهم للنمو الاقتصادي، وخاصة بما توفره من فرص عمل واسعة. ديما دحدل، قناة الأخبار.